தையிட்டியில் அமைந்துள்ள திஸ்ஸவிகாரை தற்போது அமைந்துள்ள காணியானது காங்கேசன்துறையில் உள்ள பொதுமக்களின் காணி என நைனாதீவு நாகவிகாரையின் விகாராதிபதி நவதகல பதுமதேர தெரிவித்துள்ளார். தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தகத்தில் காணொளி ஒன்றை வெளியிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த உண்மையினை நாட்டில் உள்ள பெரும்பான்மை பௌத்த சிங்கள மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் கருத்து தெரிவித்த அவர், போர்க்காலத்தில் சிவில் மக்களுக்கு சொந்தமான நிலங்களை கைப்பற்றி அனுமதியின்றி கட்டப்பட்ட இடமே இந்த திஸ்ஸவிகாரை எனப்படும் போலி திஸ்ஸவிகாரையாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான விடயங்களை ஆராய்ந்து நாம் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். எனவே இந்த விடயத்தில் யாரும் கலவரம் அடைய வேண்டாம். இந்த தமிழ் மக்கள் இதுவரை அமைதியாகவே நான் பார்த்திருக்கின்றேன். எனவே அனைவரும் இணைந்து மேற்கொள்ளும் இந்த செயற்பாடுகள் தமிழ் மக்களுக்கு செய்யப்படும் அவமதிப்பாகவே நான் பார்க்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.